ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சிவா குட்டிமா யூடியூப் சேனல். நான் உங்கள் மலர். நான் இப்போ உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் எவ்வளோ ஜாப் இருக்குதுன்னு சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பற்றி என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் போட முடியும். என்னடா இவ ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு அது ஜாப்புன்னு சொல்கிறாளே, இதை நம்ம பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. தென் வேறு சேனலுக்கு போயிடாதீங்க. நான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணி இந்த வீடியோ போட்டதே உங்களுக்காக மட்டும்தான். ஏன்னா நானும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்புக்கு கடந்த 6 வருஷமாக ட்ரை பண்ணியிருக்கேன். அதில் 5 வருஷமாக இருக்கிற எல்லா ஜாப்பையும் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். எதுலையுமே என்னால் ஏர்ன் பண்ண முடியல. எத்தனை ஜாப் ஆப்பில் இந்த ஆப்பு டவுன்லோட் பண்ணிங்கன்னா இதிலெல்லாம் வேக்கன்ஸ் வரும் அப்படின்னு எத்தனையோ ஆப்பை டவுன்லோட் பண்ணி எத்தனையோ இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன். எந்த ஒரு இதுலேயுமே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. எதுலேயுமே என்னால் ஏர்ன் பண்ண முடியலை. சில பேர் பண்ணுறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல, பட் என்னால் முடியல. எல்லா பேரும் அமௌண்ட் வாங்குற மாதிரி இருந்துச்சு. மோஸ்ட்லி நிறையா ஃபேக் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் எதையுமே ட்ரை பண்ண முடியலை. ட்ரை பண்ணி ஏமாந்ததான் மிச்சம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் நான் பார்க்குற 3 ஒர்க்கும் நான் வீட்டில் இருந்தே பண்ணுறேன். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நான் இதுக்கு பண்ணலை. முழுக்க இந்த ஜாப்பை நீங்கள் நம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்னென்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோமில் நிறையா ஜாப் இருக்குது. அதில் நான் பார்க்குற இந்த 3 ஜாப்புமே நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ண தேவையில்லை. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணாமல் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச நான் பண்ணுற ஒர்க்கு தான் சொல்ல போகிறேன். இதில் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அண்ட் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குதுன்னு நீங்களே ட்ரை பண்ணி தெரிஞ்சுப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு எனக்கு கிடைச்ச ஜாப் ஜியோ கஸ்டமர் கேர் தான். இது என்னென்னா ஜேசிஏன்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் பக்கத்தில் இருக்க ஜியோ ஷோரூமில் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அங்கே தான் இந்த ஜாப் அவைலபிளாக இருக்குது. இது என்ன ஜாப்புன்னா, நீங்கள் வீட்டில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இதுக்கு நீங்கள் பண்ண தேவையில்லை. கஸ்டமர்கிட்ட ஜஸ்ட் 40 செகண்ட் கஸ்டமர்கிட்ட கால் பேசினாலே போதும். நீங்கள் ஈஸியாக மினிமம் 4,000 to above 25,000 வரை ஏர்ன் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம எவ்வளோ கால்ஸ் பேசுகிறோமோ அவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் ஒரு நாளைக்கு 2 hours ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். மினிமம் நீங்கள் 4,000 to 6,000 வரை ஏர்ன் பண்ணலாம். அதாவது நீங்கள் பார்ட் டைம் ஜாப் ட்ரை பண்ணுறவங்களாம் மோஸ்ட்லி இந்த ஜாப்பை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ஒர்க்கு போயிட்டு 5 o'clock வரலாம், 6 o'clock வரலாம். ஆனால் இந்த ஜாப்புக்கு 2 மணி நேரம் போதும். நீங்கள் இதில் காலையில் 9 மணிலேருந்து நைட் 8 மணிக்குள்ளே இந்த கால்ஸை நீங்கள் எப்போ வேணால், உங்களுக்குன்னு கால்ஸ் ஒதுக்கி கொடுத்துருவாங்க. அந்த கால்ஸை நீங்கள் எப்போ வேணால் பேசிக்கலாம். ஆனால் டெய்லி கால்ஸ் வரும், டெய்லி நீங்கள் பேசிக்கலாம். இதில் நீங்கள் அந்த 4 hours or 5 hours நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா ஈஸியாக 10 to 25,000 வரைக்கும் இதில் ஏர்ன் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதில் பக்கத்தில் இருக்க ஜியோ ஸ்டோரூமில் போய் நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தென் செகண்ட் இல்லம் தேடி கல்வி பார்க்குறேன். எனக்கு 2ஆவதாக கிடைச்ச ஜாப் இல்லம் தேடி கல்வி ஜாப்பு. இதில் என்ன பெனிஃபிட்னா, இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு நாளைக்கு 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். இதுக்கு சேலரிலாம் தர மாட்டாங்க. பட் 1000 ரூபாய் இன்சென்டிவ் தருவாங்க. இது கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம் தான். ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறையா இருக்கும். இதில் முக்கியமாக பிஎட் பண்ணிவிட்டு டிடெட் பண்ணிவிட்டு ஜாப்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் என்னென்னா, நிறையா பேர் பிஎட் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்காங்க. ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டு, செகண்ட் டிகிரி முடிச்சு பிஎட் பண்ணிவிட்டு டெட் எக்ஸாம்லேயே ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. மெரிட்டில் பாஸ் ஆனவங்க எல்லா பேருமே இதில் இருக்காங்க. ஆனால் எல்லா பேருக்கும் இன்னும் ஜாப் கிடைக்காம இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இதில் மெயினாக நீங்கள் தான் இதில் அப்ளை பண்ணணும். ஏன்னா இன்னும் 3 வருஷத்தில் 3 லட்சம் பேர் ரிட்டையர் ஆக போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே இல்லம் தேடி கல்வியில் பிஎட் முடித்து டெட் எக்ஸாம் முடித்து யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு இதில் நீங்கள் யாராவது பிஎட் பண்ணிட்டு டெட் எக்ஸாம் முடிச்சுட்டு இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா
கண்டிப்பாக நீங்கள் பக்கத்தில் இருக்க ஸ்கூலு எந்த ஸ்கூலாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் ஊரில் எந்த ஸ்கூல் இருக்கோ அந்த ஸ்கூலில் நீங்கள் போய் கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஜாப் இருக்குதுன்னு அவங்க சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மூணாவதாக எனக்கு கிடைச்ச ஜாப் என்னென்னா, போஸ்ட் ஆஃபீஸில் ஏஜென்ட் ஒர்க்கு. இது என்னென்னா, இது வந்து எனக்கு ரீசெண்டாக தான் கிடச்சிச்சு. அவ்வளோவா இதை பற்றி எனக்கு தெரியாது. ஸோ நான் இப்போதைக்கு இதில் என்ன பண்ணுறேன்னு அதை மட்டும் சொல்கிறேன். இது என்னென்னா, ஒரு பஞ்சாயத்துக்கே ஒரு ஆள் எடுப்பாங்க. இது என்ன ஒர்க்குன்னா, ஃபஸ்ட் அவரை ஒரு வீட்டில் வச்சே அமௌண்ட் எடுத்து கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தென் உங்கள் ஹோல் பஞ்சாயத்துக்கே ஒர்க் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து வில்லேஜ் தான். எங்கள் வில்லேஜில் வந்து 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மத்திய கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீமில் வந்து எங்கள் ஊரில் இருக்க எல்லா பேருமே போய் பார்ப்பாங்க, அந்த ஒர்க்கை பார்ப்பாங்க. இது போக முதியோர் பென்ஷன் பணம் வந்து 1000 ரூபா வாங்குவாங்க. இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு 1000 ரூபா வாங்குவாங்க. இந்த காசு எடுக்கணுன்னாலும் 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் தள்ளி பக்கத்தில் இருக்கிற பேங்க்குக்கு போகணுன்னா 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் வரைக்கும் தூரம் டிஸ்டன்ஸ் இருக்குது எங்கள் ஊர்லேருந்து. ஸோ அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி எடுக்கணும். நான் இப்போ ஊரில் எடுத்து கொடுக்குறனால எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வீட்டிலேருந்து இந்த ஜாப்பையும் நான் பார்த்துக்கிறேன். இதில் வந்து என்ன சேலரினா, கவர்மெண்ட்லேருந்து 1000 ரூபாய்க்கு 3 ரூபா 5 ரூபா அவ்வளோதான் தருவாங்க. பட் கஸ்டமர்கிட்ட டிப்ஸு மாதிரி நான் 10 ருபீஸ் எனக்கு அவங்களாவே தராங்க. விருப்பப்பட்டு அவங்களாவே கொடுக்குற அமௌண்ட்டு தான். நம்ம அவங்கள போஸ்ட் பண்ணிலாம் கேட்கக்கூடாது. விருப்பப்பட்டு அவங்க எவ்வளோ கொடுத்தாலும் அவ்வளோ வாங்கிக்கோங்க. 10 ருபீஸ்னாலும் அது நம்ம உழைப்புக்கு கொடுக்குற காசு தானே. நீங்கள் 1 ரூபானாலும் 1 ரூபாயிலிருந்து தான் 10,000மும் வருது, 10 லட்சமும் வருது. ஸோ 1 ரூபாங்கிறனாலும் அதை நீங்கள் இதெல்லாம் ஒரு காசா, 10 ருபீஸ்லாம் ஒரு காசா அப்படின்னு நினைக்காதீங்க. இதுலேருந்து தான் பெரிய அமௌண்ட்டெலாம் வருது. ஸோ எந்த ஒரு வாய்ப்பையும் நீங்கள் விட்டுறாதீங்க. நான் சொல்கிற 3 ஜாப்புமே நான் பொய் சொல்கிறேன்னு நினச்சிங்கன்னா, ஜியோ கஸ்டமர் கேரில் உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும், இல்லை அதை நான் சொல்லதில் டவுட் ஏதாவது இருந்துச்சுனாலும் பக்கத்தில் இருக்க ஜியோ ஸ்டோர் ரூமில் நீங்களே போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான் பொய் சொல்கிறேன்னா உண்மை சொல்கிறேன்னா நீங்களே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தென் வந்து இல்லம் தேடி கல்வி நீங்கள் அவரவர் ஊரில் இருக்கிற எலிமெண்ட்ரி ஸ்கூலில் கூட நீங்கள் போய் கேட்டு பாருங்கள். இந்த இல்லம் தேடி கல்வி ஐடிகேன்னு சொல்லுவாங்க. இது எல்லா பேருக்குமே தெரியும். உங்களுக்கு நான் இதை பொய் சொல்கிறேன்னு நினச்சிங்கன்னா நீங்களும் போய் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் போஸ்ட் ஆஃபீஸில் ஏஜென்ட் ஒர்க்கு. இதில் வந்து என்னென்னா, உங்களுக்கு தெரிஞ்ச போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற யார்கிட்ட வேணாலும் நீங்கள் கேட்டு பாருங்கள். இந்த ஜாப்பு கண்டிப்பாக இருக்குதுன்னு அவங்க சொல்லுவாங்க. அதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லியிருக்காங்க. நான் பொய் சொல்கிறேன்னா உண்மை சொல்கிறேன் நான். தென் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுக்கு என்ன எலிஜிபிள்னு உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஜேசிஏக்கு என்ன எலிஜிபிள், அதாவது ஜியோ கஸ்டமர் கேருக்கு என்ன எலிஜிபிள்னா, மினிமம் 10th கண்டிப்பாக படிச்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லம் தேடி கல்விக்கு 1லேருந்து 5 வரைக்கும் கண்டிப்பாக 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கணும். 6லேருந்து 8 வரைக்கும் இருக்கிற கிளாஸ் பசங்களுக்கு கண்டிப்பாக டிகிரி முடிச்சிருக்கணும். டிகிரிக்கு மேலே எவ்வளோ படிச்சிருந்தாலும் நீங்கள் எடுக்கலாம். தென் போஸ்ட் ஆஃபீஸில் கண்டிப்பாக 12th படிச்சிருக்கணும்னு சொல்லி 10th ஆர் 12th ரெண்டுமே எலிஜிபிள் தான். ஆனால் மினிமம் உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் ஓரளவு தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக அது முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இது 3க்குமே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எலிஜிபிள். ஆனால் இந்த 3மே நம்ம வீட்டில் இருந்து தான் பண்ண போகிறோம். ஸோ 3க்குமே நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை. பட் உங்கள்கிட்ட ஆண்ட்ராய்டு மொபைல் கண்டிப்பாக வேணும். ஏன்னா ஜேசிஓ வந்து கால்ஸ் வந்து ஒரு ஆப் மூலிமா தான் நீங்கள் கால்ஸ் பேசணும். தென் இல்லம் தேடி கல்வி அதுவும் ஒரு ஆப்பு தான். அதில் நீங்கள் டெய்லி எத்தனை பசங்க வந்திருக்காங்கன்னு அட்டண்டன்ஸ் போடணும். தென் அதில் தான் கிளாஸும் எடுக்கணும். நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் ஏஜென்ட் ஒர்க்குன்னா அதுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் தான் நீங்கள் அமௌண்ட்டு எடுத்து கொடுக்கணும். ஸோ இந்த 3மே ஆப் மூலியமாக தான் நீங்கள் பார்க்க முடியும். இந்த 3க்குமே கண்டிப்பாக ஆண்ட்ராய்டு மொபைல் தேவை. இதுக்காண்டி நீங்கள் போஸ்ட் பண்ணி அமௌண்ட்டு செலவு பண்ணிலாம் நீங்கள் ஒன்றும் வெளியே மொபைல் வாங்கி இது பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த 3 ஒர்க்கில் எந்த ஒர்க்கு பார்த்தாலும் கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு மந்த்து சேலரிலேயே நீங்களாகவே உங்கள் ஒரு புது மொபைல்லே நீங்கள் வாங்கிடலாம். ஏன்னா அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. நான் இந்த 3மே வீட்டில் இருந்து பார்க்குறனால தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட சொல்கிறேன்.
இந்த வீடியோவில் எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணணும் டீட்டெயில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் எந்த ஒரு டவுட்டுனாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணோடனே நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண ரெடியாக தான் இருக்கேன். இந்த வீடியோவை நான் மட்டும் பயனுள்ளதாக வச்சுருக்கக்கூடாது, உங்களுக்கும் நான் பயனடைஞ்ச விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனாலேயே இந்த யூடியூப் சேனலை உங்களுக்காண்டியே க்ரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது பயனுள்ள தகவலாக இருக்கணும். முக்கியமாக